மூடு பனியில் மூழ்கிய மலைகள், குளிர்ந்த காற்றுடன் வீசும் கொடைக்கானல். வெயிட் 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 கொடைக்கானலோட கிளைமேட்டை பற்றி நம்ம சொல்லி தான் தெரியணுமா என்ன? ப்ராப்பர்ட்டி வாங்கின முதல் நாள்லேருந்தே ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைச்சா, அதுவும் சூப்பரான வியூ பாயிண்ட்ஸோட பழனி டு கொடைக்கானல் மெயின் ரோட்லேயே அது அமைஞ்சிருந்தா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கொடைக்கானலுக்கு ரொம்பவே பக்கத்துலேயே அழகான இயற்கையோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல வருமானம் கொடுத்துட்டு இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் 22 ஏக்கருங்க. எலிவேஷன் பார்த்துக்கிட்டோம்னா 1700 மீட்டருங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில இருந்து கொடைக்கானல் ஜஸ்ட் 24 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தாங்க. முதல்ல இந்த ப்ராப்பர்ட்டியோட வருமானத்தை பற்றி சொல்கிறதா, இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற இயற்கையோட அழகை பற்றி சொல்கிறதா, இல்லை இங்கே அமைஞ்சிருக்க இந்த வியூ பாயிண்ட்ஸை பற்றி சொல்கிறதா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லட்சமாக வருமானத்தை கொடுத்துட்ருக்க இந்த பல வகைகளை பற்றி சொல்கிறதானே தெரியலைங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன பல வகையெல்லாம் நடவு பண்ணியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியில் ஏற்கனவே நிறைய வருமானம் தந்துட்டு இருக்கக்கூடிய பல வகைகளை வளர்த்திட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு சைடு ஃபுல்லாமே பெரிய லெவலில் வாழை மரங்களை நடவு பண்ணியிருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு இந்த வாழை மரங்கள்லேருந்து 4 5 லட்சம் வரைக்கும் வருமானம் கிடைச்சிட்டு இருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக அவகோடா மரங்கள்லேருந்து ஒரு ஏக்கருக்கு 2 3 லட்சம் வரைக்கும் வருமானம் கிடைச்சிட்டு இருக்குங்க. இங்கே இருக்கிற எல்லா மரங்கள்லையுமே இந்த மாதிரியான பெரிய பெரிய பழங்களையும் மரம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்க அவகோடா பழத்தையும் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. எந்த மரத்தை பார்த்தாலும் இந்த அளவுக்கான காப்புகள் இருக்கக்கூடிய மரங்கள் தாங்க இங்கே அதிக அளவில் காணப்படுது. இந்த வார சந்தைக்கு எல்லா மரத்துலேருந்துமே பழங்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படி எடுத்துகிட்டு போயுமே இன்னும் ஒவ்வொரு மரத்துலையுமே எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள். லெமன் செடியிலேருந்து பர் ஏக்கருக்கு 90,000 1 லட்சம் வரைக்கும் வருமானம் கிடச்சிட்டு இருக்குங்க. இதுவுமே சும்மா வாய் வார்த்தையாகவே நான் சொல்லலைங்க. நீங்களே பாருங்கள், எல்லாத்துலேயுமே எந்த அளவுக்கான பழங்கள் இருக்குன்றத ப்ளஸ் இந்த தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க முதற்கொண்டு விசாரித்தவங்க அவங்கெல்லாம் சொன்ன கணக்கை வச்சு தாங்க நாங்கள் இந்த கால்குலேஷனை உங்களுக்கு தந்துட்டுருக்கோம். இதற்கு அடுத்தபடியாக பிளம்ஸ், ஆரஞ்சு, சீத்தாப்பழம்லாம் ஒரு சைடு நடவு பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒரு சில இடங்கள்லையும் அங்கங்கே இந்த மரங்கள்லாம் இருந்துச்சுங்க. இது இல்லாமல் ஜாக் ஃப்ரூட், பேஷன் ஃப்ரூட்டும் இருந்துச்சுங்க. இதிலேருந்து சுமார் 50 1 லட்சம் வரைக்குமே வருமானம் கிடச்சிட்ருக்குங்க. இதை தவிர்த்து காஃபியும் நிறைய இடங்களில் ஊடு பெயராக நடவு பண்ணியிருக்காங்க. காஃபியில் இருந்துமே ஒரு நல்ல வருமானம் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நல்லாவே கிடச்சிட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு காஃபி செடியிலையுமே இந்த அளவுக்கான காஃபி பீன்ஸ் தாங்க இருக்குது. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், இதிலிருந்தும் ஒரு சூப்பரான வருமானம் கிடைக்குமா இல்லையான்னு. கொடைக்கானல் சிட்டிக்கு பக்கத்துலேயே நிறைய பெரிய பெரிய மிருக தொந்தரவுலாம் இருக்குங்க. ஆனால் நம்ம ப்ராப்பர்ட்டியில் எந்த விதமான பெரிய மிருகங்கள் தொந்தரவுமே இல்லைங்க. ஏன் குரங்கு கூட இந்த சைடு இல்லைன்னா பார்த்துக்கங்களேன். யானை, கரடி இந்த மாதிரியான பெரிய மிருகங்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்தளவுக்கு வாழைகள் மற்றும் விளைச்சல் எங்கேயுமே இருக்காதுங்க. ஆனால் நம்ம ப்ராப்பர்ட்டியில் எந்த அளவுக்கான விளைச்சலோட தோட்டமே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த சைடு எந்த விதமான மிருக தொந்தரவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. மான் இந்த மாதிரியான சின்ன சின்ன விலங்குகள் அப்பப்போ அங்கங்கே நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பார்க்க முடியுங்க. இப்போ வரைக்குமே இந்த ப்ராப்பர்ட்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கனால தான் இந்த அளவுக்கான விளைச்சலும் இந்த அளவுக்கான வருமானத்தையும் இவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னும் அதிக லெவலில் நம்ம ஆர்வம் காட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை இன்னும் அழகாக மெயின்டைன் பண்ணி எடுத்தோம்னா இன்னும் அதிக லெவலில் வருமானம் நம்ம ஈட்ட முடியுங்க. இப்போ சொல்லுங்கள், இந்த ஃப்ரூட் ஃபார்ம் எஸ்டேட் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கா இல்லையான்னு? இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினா ஃபர்ஸ்ட் டேலேருந்தே நம்ம நல்ல வருமானத்தை இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுங்க. ஸோ இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கு. அப்போ ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸும் அதிகமாக தானே இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த சைடு இருக்க மார்க்கெட் ப்ரைஸோடவும் கம்மியான ப்ரைஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த ப்ராப்பர்ட்டியில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். இங்கே இருக்க வியூ பாயிண்ட்ஸ் அடாடாடாடா கொள்ள அழகு, நம்ம கண்களை எப்போயுமே கொள்ள அடிக்கிற அழகுங்க. இங்கே நின்று பார்க்குறப்ப சுமார் 100 கிலோமீட்டருக்கு மேலேயும் நம்மளால் பார்க்க முடியுங்க. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இது ஒட்டன்சத்திரம் பக்கத்தில் இருக்க கொண்டரங்கி மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலையை கூட நம்மளால் இங்கேருந்தே பார்க்க முடியுதுங்க. பழனி வியூ, பழனி முருகன் கோயில் வியூலாம் சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே நின்று பார்க்குறப்ப ஹில் டாப் வியூ, க்ரீன் ஹில் வியூன்னு சொல்லிட்டு சுற்றிக்குமே அவ்வளோ அழகாக இருக்குங்க. காலையில் சூரியன் உதிக்கிறதையும் மாலையில் சூரியன் மறையிறதையும் பார்க்குறது நம்ம கண்களுக்கான ஒரு விருந்து தானே. இங்கே நின்று பார்க்குறப்ப அந்த மலைகளுக்கு நடுவில் ஒழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஃபால்ஸ் வியூவும் நமக்கு சூப்பராக தெரியுங்க. கொடைக்கானல் மலையிலேயே மிக உயரமான மலையாக இருக்கக்கூடிய பெருமாள் மலை பீக் இந்த மலை தாங்க. அப்போ கிளைமேட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கொடைக்கானலுக்கு ஈக்குவலாக இருக்குங்க எப்போவுமே.
இப்போ கூட பாருங்க, பழனி மற்ற சைடு எல்லாமே வெயில் கொளுத்திட்டு இருக்குது. அப்படியே இங்கே பாருங்க, மேலே மேக கூட்டங்கள் நம்மளை நோக்கி படை எடுத்து வந்துட்டு இருக்கிறத இப்போவே பாதி மலையை மறைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த மேக கூட்டங்கள். சம்டைம்ஸ் சுத்தமாகவே ரோடே தெரியாதுங்க, அந்தளவுக்கு மிஸ்ட்டும் சரி மேகங்களும் ஃபுல்லாக அடைச்சிருங்க. கிளைமேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எப்போயுமே ஃபஸ்ட் கிளாஸான இடம் தாங்க. இந்த இடத்துக்கான வாட்டர் சோர்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா அங்கங்கே சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குங்க. இந்த பைப்லேருந்து வர தண்ணியை பாருங்களேன், இது ஒரு சின்ன ஸ்ட்ரீம்லேருந்து வந்துட்டு இருக்க வாட்டருங்க. அதுவே இந்த அளவுக்கு ஃபோர்ஸாக எந்த அளவுக்கு தண்ணி வருதுன்னு பாருங்கள். அப்போ மற்ற ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் வாட்டர் ஃபால்ஸில் எந்த அளவுக்கான தண்ணி இங்கே கிடைக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்குங்க. ஸோ வாட்டர் சோர்ஸ்க்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் கிளாஸ் தானே இடங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே 2 சின்ன சின்ன ஓட்டு வீடுகள் இருக்குங்க. அதை நம்ம ஸ்டோரேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லேபர்ஸ் தங்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி உள்ளே வர்றதுக்கும் ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கும் மெயின் ரோட்லேருந்தே நம்ம ரோடு போட்டுக்கலாங்க. இங்கே நம்ம தாராளமாக கமர்ஷியல் ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணிக்கலாங்க. லக்ஸுரி ரெசார்ட் கட்டுறது, ஈகோ ஃபார்ம்ஸ் கட்டுறது, டென்ட் ஸ்டே, அக்ரி டூரிசம், வில்லாஸ், இந்த மாதிரின்னு சூப்பராக எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாங்க இந்த பிளேஸில். இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய கிளைமேட்டில் சூப்பரான வியூ பாயிண்ட்ஸோட இந்த மாதிரி சூப்பரான பிளேஸில் இருக்கணும்னு நீங்களே வருஷம் 365 நாள் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா இல்லையா? ஸோ இந்த மாதிரி கமர்ஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப அதிலிருந்து சூப்பரான ஒரு நல்ல வருமானம் நமக்கு கிடைக்குங்க. இந்த பிளேஸில் வந்து நின்னீங்கன்னா உங்கள் கேமராவை உங்களால் ஆஃப் பண்ணவே முடியாதுங்க. அட உங்களோட கண்ணை தாங்க சொல்கிறேன், அந்த அளவுக்கு சூப்பரான வியூ பாயிண்ட்ஸ்ங்க இந்த இடத்துல இருந்து பார்க்குறப்ப. இங்கே நின்று பார்க்குறப்ப நம்ம ப்ராப்பர்ட்டியை ஓவராலாக சூப்பராக பார்க்க முடியுதுங்க. கேரளா, பெங்களூர், கோயம்புத்தூர், சேலம் இந்த சைடு இருக்கவங்களுக்கு இந்த பழனி டு கொடைக்கானல் ரூட்டு தாங்க மெயின் ரூட்டே. இவங்களுக்கு அதிக அளவில் இந்த சைடு தாங்க இவங்க எல்லாமே ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, பெஸ்ட்டு ரெசார்ட் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்குமே ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க அது. இந்த ப்ராப்பர்ட்டி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபஸ்ட் கிளாஸான இன்கம் ப்ராப்பர்ட்டின்னே சொல்லலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லைங்க, ஒரு புது லைஃப் ஸ்டைலே உங்களுக்கு கொடுக்குங்க. சுத்தமான காற்று, அமைதி, பசுமை, வருடம் ஃபுல்லாக இந்த கூலிங் கிளைமேட், இதெல்லாம் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஒரு புது லைஃப் ஸ்டைலை கொடுக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டோம்னா மெயின் ரோடு, ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி எல்லாமே 50 to 60 லட்சம் வரைக்குமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி அதை விடவும் ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் நல்ல இன்கம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ கம்மியான ப்ரைஸில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்திருக்கு. சாரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸை வீடியோவில் எங்கேயுமே மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு செல்லர் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ சாரிங்க, வீடியோவில் ப்ரைஸ் சொல்லலை. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் மற்றும் மற்ற டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா 9025368382 நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளை அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய நேச்சுரல் ஸ்பாட்ஸோடு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். சரிங்க, அடுத்து ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay green, stay happy.